ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட்டான மொபைல்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னால் போட்டுகிட்டே இருக்க முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏர் எக்ஸ்போ. நான் சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொபைல்ஸோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற மொபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 30,000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme GT60. இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸ்க்கான 1.5K 10-bit LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7+ Gen 3 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் சூப்பராக இருக்கும். இதோட Antutu ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியனுக்கும் அதிகமாக ஸ்கோர் பண்ணுது. கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது 50 மெகா பிக்சலில் OIS அப்பரோட பிரைமரி கேமராவும் 32 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 5500 mAhக்கான பேட்டரியும் 120 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணும்பொழுது 32 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். 9 5G பேண்டுக்கான சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா, டிஸ்பிளே அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாட்ஃபர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8+128 30,000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த Realme GT60 ஒரு சூப்பரான சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Moto H50 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான Full HD + 1.5K 144 Hz curved POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7 Gen 3 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேம் பிளே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சலில் OIS அப்பரோட பிரைமரி கேமராவும் 50 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4500 mAhக்கான பேட்டரியும் 68 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 12GB ரேம் வாங்கினா 125 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் 50 வாட்ஸுக்கான வயர்லெஸ் சார்ஜரும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 125 வாட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணும்பொழுது 20 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். IP68க்கான வாட்டர் ரேட்டிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க. 15 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8+256 32,000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கும்போது 30,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். IP68க்கான வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கேமரா எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜுக்கான சப்போர்ட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் 30,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த Moto H50 Pro ஒரு சூப்பரான சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.74 இன்ச்சஸ்க்கான Full HD + 1.5K 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7+ Gen 3 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணிக்க முடியும். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சலில் OIS அப்பரோட பிரைமரி கேமராவும் 16 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 5500 mAhக்கான பேட்டரியும் 100 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 31 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். 15 5G பேண்டுக்கான சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8+256
30,000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு டிஸ்பிளே, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், பேட்டரி கெபாசிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கு. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாட்வேர் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலா ஆவரேஜ் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு டிஸ்பிளே, இந்த மாதிரி எல்லா ஸ்பெக்ஸுமே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த OnePlus Nord 4 ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco F6. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான 1.5K 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 8S Gen 3 அப்படின்ற ஒரு வேற லெவலான ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலில் OIS அப்புறம் பிரைமரி கேமராவும் 20 மெகாபிக்சலில் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பேட்டரியும் 90 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 45 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். 5G பேண்டுக்கான சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8+256 30,000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு சூப்பரான டிஸ்பிளே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனோட பாசிட்டிவ். அண்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாட்வேர் வரும். பேட்டரி கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். கேமிங்காகவே ஒரு மொபைல் நீங்கள் பார்க்குறீங்க 30,000 பட்ஜெட் செக்மெண்ட்குள்ள அப்படின்னா இந்த Poco F6 ஒரு சூப்பரான சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பட்ஜெட் செக்மெண்ட்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சுரேஷ், ஏர் எக்ஸ்போ. தேங்க்யூ.